இந்தியாவில் நடத்தப்படுற எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஸ்கேம் என்ன அப்படின்னா இவி மெஷினும் எலெக்ஷன் கமிஷனும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி காங்கிரஸ் வின் பண்ணிட்டா அந்த இடத்துல இவி மெஷின் சரியா இருக்கு, இதே பிஜேபி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவி மெஷின்ல ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஆட தெரியாதவன் மேடை பத்தலன்னு சொன்னாம், அந்த மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்களுடைய கதை இருக்கு. இவி மெஷின் ஃப்ராடு, எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராட்னு பேசின ராகுல் காந்தி அவர்கள் உண்மையிலேயே ஃப்ராட் நடந்த பெங்களூர் சென்ட்ரல் பத்தியும் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய மேலகன் சென்ட்ரல் பத்தியும் பேசல. ஏன் தெரியுங்களா? அங்க அந்த அசம்பிளில மைனாரிட்டிஸ் அதிகம், அந்த ரெண்டு இடத்துலயுமே காங்கிரஸ் ஓன் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் அங்க நடந்த ஃப்ராட பத்தி பேசாம எங்கேயுமே நடக்காத ஃப்ராட பத்தி பொய்யா பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். மகாராஷ்டிரால முக்கியமான ஒரு சிட்டி துலே, அதுல 6 அசம்பிளி இருக்கு. 6ல 5 தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி வின் பண்றாங்க. ஒரு தொகுதியில மட்டும் காங்கிரஸ் வின் பண்றாங்க. அந்த ஒரு தொகுதியில மைனாரிட்டிஸ் அதிகம். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓட்டர்ஸ் உடைய லிஸ்ட் டபுளா இருக்கு, ட்ரிபிளா இருக்கு. இந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. இதை பத்திலாம் ராகுல் காந்தி அவர்கள் எங்கேயுமே பேசல. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 10,000 ஓட்டர்ஸ்க்கு வீட்டினுடைய நம்பரே இல்லை. சோ இவ்வளவு பெரிய ஸ்கேம பத்தி பேசாத ராகுல் காந்தி அவர்கள் எங்கேயுமே நடக்காத ஸ்கேம பத்தி பேசிட்டு இருக்காரு. மேலகன் சென்ட்ரல்ல நிறைய ஓட்டர்ஸ் டூப்ளிகேஷன் இருக்கு. அதே போலதான் பெங்களூர் சென்ட்ரல்லையுமே, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிவாஜி நகர்லாம். சோ இந்த தொகுதியிலுமே காங்கிரஸ் வந்து ஓன் பண்றாங்க. இதை பத்தி எல்லாம் எந்த இடத்துலயுமே ராகுல் காந்தி அவர்கள் பேசல. இப்போ சொல்ல போனா எலெக்ஷன் கமிஷனோ இல்ல இவி மெஷினோ ஃப்ராடு கிடையாதுங்க. காங்கிரஸ் பார்ட்டி தான் ஃப்ராட் அப்படின்றது இந்த விஷயத்துல இருந்து கிளியரா தெரியுது.